இஸ்லாம் பல ஊர்ல பெருகும், உலகம் எல்லாம் இஸ்லாம் பெருகும். பிறகு ஒரு கூட்டத்தார் வருவார்கள், அவங்களும் பெருகிடுவாங்க. குரானை படிப்பார்கள், குரானை படிப்பாங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மை விட குரானை படிப்பவர்கள் யாரும் உண்டா, அவங்களே பாராட்டிக்குவாங்க. நம்ம அளவு டேலண்ட் யாருமே இல்லைம்மா அப்படிமா. நம்மை விட அறிந்தவர் உண்டா, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அறவேக்காடுமா, அவனுக்கெல்லாம் விஷயமே தெரியாது, அவன் நுனிப்புல் மேயறவன் அப்படிம்பாங்க. நம்மை விட மசாயில் தெரிந்தவர் யாராவது உண்டா, எங்க அளவுக்கு ஹதீஸில் அப்படி நுணுக்கமா அந்த 4வது அறிவிப்பாளர் 5வது அறிவிப்பாளர் நோன்ற அளவுக்கு டேலண்ட் யாருக்காவது இருக்கா சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரசூலா இது சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. கேட்குறாங்க, இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தூரம் குரானை வச்சு பெருமை அடிக்கிறாங்களே, இந்த மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு போகும்போது சஹாபாக்கள் பார்த்து ரசூலா கேட்குறாங்க. ரசூலா சஹாபாக்கள் சொல்றாங்க எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. இப்போ ரசூலா சொல்றாங்க, இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர், இவர்கள் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான், ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் நரகத்தின் எரிபொருட்களை இவர்கள் தாங்கிறாங்க. நரகம் பத்த வைக்கிறது, நரகத்துடைய எரிபொருட்கள் எது, மனிதர்களும் கற்களும். அப்போ மனிதர்கள் இவங்களை வச்சுதான் நரகத்தையே பத்த வைப்பேங்கிறான். அப்போ முனாஃபிக்கு தான் இருக்கிறதுலே நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான். அப்போ நாம வச்சிருக்கிற இஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, சேலஞ்ச் பண்றோம். எனக்கு தெரியாது, நீ ப்ரூஃப் பண்றியா, என்ன டேட்டு சொல்லு, ஸ்பாட் சொல்லு, எந்த இடத்துல மீட் பண்ணலாம், எங்க வச்சு பண்ணலாம், கீழிச்சு தொங்க விட்டுருவோம். எத்தனை நாள், 2 நாளா 3 நாளா, இந்த மாதிரியான டிபேட்ல போயிட்டோம். ஆனா விஷயம் என்ன, ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு நிலையில தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சுட்டு போனாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா தபரானில 6242 அத்தர்தீப் வ தர்கீப் அல்பானியுடைய புத்தகம், அதுல 84வது ஹதீஸாவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் பிரச்சனை. குரானை கைவிட்டுட்டோம், அதோட எழுத்துக்களை மேயறோம், கருத்து தெரியாது, தீனு அந்நியமா போச்சு, அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது பூரா கெப்பாசிட்டி இழந்து போயிட்டோம். நமக்குள்ளேயே சண்டையும் சச்சரவும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்குன்னா என்ன பண்றது? இங்க தப்பிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமா புரிஞ்சுங்க. ஒன்று, இந்த உம்மத்தை தப்பிக்கிறது, இந்த உம்மத்தே மறுபடியும் எந்திரிச்சு தன்னுடைய அந்த பழைய மதிப்பை அடையிறது. இன்னொன்று, நாம தப்பிச்சிடலாம், நீங்களும் நானும் தனி நபர் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த கூட்டத்திலிருந்து நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். உலகமே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. அந்த சமுதாயமே ஒட்டு மொத்தமா இன்னைக்கு இருக்கிற அந்த சமுதாயம் இருக்குல்ல, அவங்களே அதை ரியலைஸ் பண்ணணும். ஆமா, கடந்த காலங்களில் நாம தப்பு பண்ணிட்டோம், அது ஒத்துக்கிறோம். இத்தனை நாள் நாங்க வீணடிச்சோம், இத்தனை நாள் நாங்க பாவம் தான் பண்ணோம், ஏங்க ரசூலுல்லாஹ்வுடைய தீனை அறியாம இருந்துட்டோம், அதை கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிஞ்சான், எங்களுக்கு நேர்வழி காட்டினா, இனி நாங்க சரியான வழியில செயல்படுவோம் சொல்லி யாரு செய்யணும்? தௌபா. ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 51% செய்யணும். அதாவது வேரியேஷன் பார்த்தா 50க்கு 100%ல 51% யார் இருக்கணும்? இப்படிப்பட்ட மக்கள் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சாத்தியமாவே தெரியல. ஏன்னா இன்னைக்கும் மக்கள் இடத்துல போய் அதே தாவா வைக்கும் போது நிராகரிக்கிறாங்க. நம்மள என்ன சொல்றாங்க? குறை சொல்றாங்க. இல்ல, நீங்க சொல்றது பொய், நாங்க எதை காலாங்காலமா இஸ்லாம்னு நம்பிட்டு இருக்கோமோ அதுதான் இஸ்லாமு, இந்த இஸ்லாம் தான் சரியான இஸ்லாம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டோம்? தவறிட்டோம். இதை என்ன சொல்றது, இது நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்ல. சமுதாயம் மறுபடியும் எழுச்சியை நோக்கி இந்த நிலையில போகுமா அப்படின்னு கேட்டா போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான். நான் மட்டும் சொல்லல, ஏராளமான உலமாக்கள், அதாவது நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை சொல்லக்கூடிய உலமாக்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த உலமாக்களுடைய கருத்து. ஏன்னா பரவலா 70 வருடமாக தாவா வைக்கப்பட்டுச்சு. மௌலானா மௌதூதி, ஹசனுல் பன்னா, இது மாதிரியான ஏராளமான உலமாக்கள் தாவா வச்சாங்க. அவர்களுடைய தாவாக்கள் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அப்போ இதுல இந்த ஹதீஸும் இன்னொரு ஹதீஸும் சொல்றாங்க, அதுவும் புரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வியாபாரத்தில் மூழ்கி விடுவீர்கள், நீங்க வியாபாரத்தில் மூழ்கி விடுவீங்க, மாட்டின் வாளை பிடித்து கொண்டு விவசாயத்தில் மூழ்கி விடுவீர்கள். இந்த விவசாயம் பண்ணிடுறதுக்கு நீங்க போயிடுவீங்க,
அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுவதை விட்டு விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுறதை விட்டு விடுவீர்கள். உங்கள் மீது அப்படி செய்வீர்களானால் உங்கள் மீது வறுமையும் இழிவும் சாட்டி விடுவான் அல்லாஹ். மறுபடியும் நீங்கள் தீனின் பக்கம் திரும்பும் வரை அந்த நிலை மாறவே மாறாது அப்படிங்கிறாங்க. இது அபூதாவுதுல 3462வது ஹதீஸ். இது நம்ம சொல்றோம்ல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது, அதுதான் பாவம். இஸ்லாத்துல நம்ம வேலை பார்த்துட்டு அக்கடான்னு இருக்கிறது பாவம். நமக்கு நாட்டில் நடக்கிற அநியாயம் உறுத்தணும். ரோட்டில் ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு இந்த பக்கம் உளுந்து கிடந்தாருன்னா அவர் வீடு எப்படி துடிக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய உள்ளம் துடிக்கணும். அது என் வீட்டு குடும்பமே போச்சுன்னு சொல்லி நாம் இருக்க முடியாது. ஒரு ஏழை கண்ணில் கண்ணீர் வருதுன்னா நம்ம கண்ணில் கண்ணீர் வரணும். அதுக்கு பேர் தான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சாப்பிடலன்னா நீ மூமின் கிடையாதுன்னு. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சாப்பிட்றதுக்கும் ஈமானுக்கு என்ன சம்பந்தம்? நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், மலக்க நம்புகிறேன், வானவ எல்லாத்தையும், வேதத்தை நம்புகிறேன், மறுமையை நம்புகிறேன், எல்லாத்தையும் நம்புகிறேன். அப்புறம் எதை நான் மிஸ் பண்ணிட்டேன்? நான் ஈமான் மூமின் இல்லைங்கிறதுக்கு. ஏன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த பணி அது. இந்த பூமியில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, இந்த நதிக்கரையில் இந்த நதி இருக்கு, அதாவது சொல்றாங்களே, என்னுடைய இந்த எல்லைக்குள்ள ஒரு நாய் பட்னியா கிடந்தா கூட மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரிப்பான் அப்படின்ட்டு. இதுதான் நம்முடைய பொறுப்பு, ஒரு மூமினுடைய பொறுப்பு. நாம ஒத்துக்கலைன்னா பிரச்சனை இல்லை, நாளைக்கு உமர் ரலியல்லாஹு கொண்டாந்து நம்ம பக்கத்தில் நிப்பாட்டுவான். இவருக்கும் அதே முகம்மது தானே தீனு கற்றுக் கொடுத்தாரு, உங்களுக்கு ஏன்டா ஏறலம்மா. இத்தனைக்கு நாமளே சாட்சியும் சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஆட்சியாளர் யாராவது உண்டான்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற 150 கோடி முஸ்லீம் பேர், 150 கோடி முஸ்லீம் என்ன சொல்லுவான்? ஆமாங்க, அவரு தாங்க சிறந்த ஆட்சியாளருமா. அவரை விட சிறந்த நீதிபதி யாராவது உண்டான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? அவரு தான் சிறந்த நீதிபதிமா. அனைத்து துறைகளிலும் அவர் வழிகாட்டியிருக்காரான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? பெருமையா சொல்லுவோம். அவர் காட்டாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுமா. ஆனா உங்க மேல அது கடமையான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு அது கடமை இல்லை. எங்களுக்கு அந்த அந்த ஒரு இது என்னது, இந்த பேரிச்சம் இதுல கீத்துல ஒரு கட்டடம் கட்டினாங்க இல்லையா, எது மஸ்ஜித் நபவி, அதுக்குள்ள காமிச்சது மட்டும்தான் எங்களுக்கு. வெளியே போய் காமிச்சது, அவர் வெளியே என்ன பண்ணிட்டு வந்தாருலாம் எங்களுக்கு தெரியாது. அவர் வெளியே 1008 வேலைக்கு போவாங்க வருவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க சொல்லி அதெல்லாம் சொல்லவே இல்லை. எங்களுக்கு சொன்னது அந்த கட்டடத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. கட்டடத்துக்கு வெளியே நபி எப்படி இருந்தாலும் ஃபாலோ பண்ண, இப்படிதான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, தீனின் பக்கம் திரும்பினால். அப்ப தீனை எதை மென்ஷன் பண்றாங்க? அல்லாஹ்வின் பாதையில் பாடுபடுவது, அதாவது ஜிஹாதுங்கிற அந்த வார்த்தை அங்க இருக்கு. ஜிஹாது இங்க கொச்சைப்படுத்திருக்கிறதுனால நான் அதை பாடுபடுவதுன்னு சொல்லி மாத்தி வச்சிருக்கேன். அப்போ அல்லாஹ்வின் பாதையில் பாடுபடுவதை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? அதை திரும்பாத வரைக்கும் நமக்கு அதுல இது கிடையாது. அதே சமயம் நாம மட்டும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உம்மத்தையே நாம புரிய வச்சு அது எந்திரிச்சு அவங்க எதிரிகளோட இவங்க ஜெயிச்சு முடிஞ்சு இதெல்லாம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நாம நம்மளுடைய பொறுப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி காட்டுறாங்க. சொல்றாங்க, யார் குழப்பமான காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் எனது வழிமுறையை ஏற்றாரோ அவருக்கு 100 ஷஹீதுகளின் அந்தஸ்து கிடைக்கும். இது பைஹக்கில 209 ஹதீஸ். சரி, அது எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை ஏற்பதுன்னா எப்படி? இந்நேரத்துக்கு என்ன பண்றது? ஒரு அநியாயக்காரனை பார்த்து உடனே கையில வாள் எடுத்துட்டு கிளம்பிடுறதா? இது கிடையாது பணி. இந்த நேரத்தில் எப்படி செயல்படணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யார் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கும் பணிக்கு, சுன்னத்து இல்ல இஸ்லாமே செத்து போச்சுங்கிறாங்க. செத்து போன இஸ்லாத்துக்கு யார் உயிர் கொடுக்கிறதுக்காக வேலை செய்யறானோ அதற்காக, அந்த பணிக்காக கல்வியை தேடும் நிலையில் மரணத்தை அடைந்தாரோ, அதற்காக கல்வியை தேடுறார், அதற்காக மரணத்தை அடைஞ்சிட்டார். அந்த பாதையில அவருக்கு சொர்க்கத்தில் அவருக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில் ஒரே ஒரு படித்திரம் மட்டுமே பாக்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இது சிறந்த பணின்னு பாருங்க. இப்ப இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம்ங்கிறது புரிய வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாய் போச்சு இன்னைக்கு. ஏன்னா எல்லா ஃபிர்காவும் கெடுத்து வச்சுட்டாங்க. அப்ப அதனால நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாத்தில் என்னென்ன இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இஸ்லாத்தில் என்னென்ன இருந்ததோ அதை எல்லாமே நாம கத்துக்கிட்டு, இப்போ அந்த இஸ்லாம் இல்லைன்னு மறுத்து பேசுறாங்கல்ல, அவர்களுக்கு பதில் தரும் விதமாக நாமளும் தீனில் விளக்கம் கத்துக்கிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் அந்த பணி. இது செஞ்சா நாம தப்பிச்சிருவோம். சமுதாயம் ஜெயிக்கிறது அது ரொம்ப கஷ்டம். உங்க தாவாவை ஏத்துக்குச்சுன்னா சமுதாயம் ஜெயிக்கும். அது
கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருக்கும் அது நம்பிக்கை வெளிச்சமே தெரியல. மிக பெரிய ஒரு ரத்த ஆறு ஓடும், அது நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட ஒரு அப்பாவுக்கு 99 100 மகன்கள் இருந்தாங்கன்னா 99 மகன்கள் செத்துருவாங்க. அவ்வளவு பெரிய இழப்பை இந்த சமுதாயம் சந்திக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பறவை பறக்கும், பறந்து அது பிணங்கள் மேல உட்காராது, விரும்பாது, பறக்கும் பறக்கும் பறக்கும். அதுக்கப்புறம் அது டயர்டாகி அப்படியே அது ரெக்கை அது வலிச்சு அப்படியே அது கீழே அந்த பிணங்கள் மேலதான் விழுவும். பூமி முழுவதும் அவ்வளோ பிணங்கள் கெட்டுரும் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேல அழிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உம்மத்துக்கு புத்தி வரும், ஒட்டு மொத்தமா அது தௌபா செய்யும். அதுக்கப்புறம் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் ஈசா நபி வருவாங்க, அதுக்கப்புறம் இந்த உம்மத்துக்கு உதவி செய்யப்படும். அது வரைக்கும் நாம நம்முடைய பங்கை என்ன பண்ணணும், சரியா பண்ணணும். இந்த பாதையில நாம வேலை செய்யணும். இந்த பாதையில வேலை செய்யறது சாதாரண விஷயம் இல்லை, கடுமையான அச்சுறுத்தல் வரும். இந்த இஸ்லாத்தை நாம எடுத்து சொன்னா விதவிதமா பூச்சாண்டி காட்டுவோம். என்னங்க இதெல்லாம் பேசுறீங்க, என்ன கிலாஃபத் பேசுறீங்க, நீங்க பேசுறது பார்த்தா வேற மாதிரி தெரியுத, நீங்கெல்லாம் வேற குரூப் மாதிரி தெரியுதம்மா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, இதுதான் இஸ்லாம், இதைத்தான் நாம எடுத்து சொல்ல போறோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்து அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல, யார் அல்லாஹ்வை நம்பி பிறகு அதில் உறுதியாக இருந்ததுன்னா, சும்மாவா ஒவ்வொரு வசனமும் சும்மஸ்தகாமுன்னா என்ன, அல்லாஹ்வை நம்பி என்னத்தை உறுதியா இருக்கிறது, நம்பிட்டோம் உட்காந்தாச்சு அவ்வளவுதான். அல்லாஹ்வை நம்பி உறுதியா என்னத்தை போயிருக்கிறது, நம்மளை விட மாட்டாங்க. அல்லாஹ்வை நம்பிட்டு சும்மா இருக்கிறதுனா சும்மா கிடையாது. அல்லாஹ்வுடைய தீன்ல உறுதியா இருக்கிறதுங்கிறது சும்மா கிடையாது. இந்த பணிக்காக யார் வேலை செய்யறோமோ இதற்காக கல்வியை தேடணும். ஏன்னா இந்த கல்வியை மறைஞ்சு போச்சு, அந்நியமாய் போச்சு இஸ்லாம. இதை ஃபேமஸ் ஆக்குங்க, எங்க இந்த இஸ்லாத்தை பாப்புலர் ஆக்குங்க, இதுதான் பணி. புரியுதல் என்ன சொல்றது, அந்நியமாகி போன இஸ்லாத்தை அந்நியப்படுத்துங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம செய்யற உதவி. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்லயும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு 100 வருடத்திலும் அல்லாஹ் ஒரு முஜத்திதை அனுப்புவான், அவர் தீனை புதுப்பிப்பார், தீனை மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுவார். இது அபூதாவுதுல 4291வது ஹதீஸ். அப்ப அந்த தீனை புதுப்பிக்கக்கூடிய அந்த வேலைகளை நாம தொடர்ச்சியா செய்யணும். அப்ப இந்த காரியத்தை செஞ்சோம்னா அல்லாஹ் இடத்துல நாம தப்பிச்சிருவோம். இதுதான் அல்லாமா இக்பால் கூட ஒரு கவிதையில் சொல்லுவார், சபக் பிற்பட சதாகத் கா அதாலத் கா சுஜாத் கா லியா ஜாயேகா துஜ்சே காம் துனியா கி இமாமத் கா. இந்த 3 பாடம் நீங்க படிங்க, சதாகத் நேர்மை, அதாலத் நீதி. நீதினா என்ன, எது எல்லாம் நீதின்னு குர்ஆன் பட்டியல் போடுங்க. குர்ஆன் பட்டியல் போடுற நீதி ஏதோ 2 பேருக்கு சொத்து தகராறு வந்துச்சு அந்த இடத்துல நீதி செலுத்துறது இல்ல. பொருளாதாரம், கல்வி, சமூகம் அனைத்திலும் நீதி செலுத்தக்கூடிய ஒரு வழிமுறை கான்ஸ்டிடியூஷன் பேசுது. அந்த சதாகத், அந்த சதாகத்துடைய, அந்த அதாலத்துடைய, அந்த ஷுஜாத்துடைய, அந்த வீரமான அந்த வரலாறு நம்ம படிங்க அப்படின்னு சொல்லி அல்லாமா இக்பால் சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான வேலைகள் நாம செய்யணும். காலம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கிலாஃபத் இல்லாம ஒரு உம்மத் இருந்ததுன்னா அந்த உம்மத்துக்கு பேர் என்ன தெரியுமா, அறியாமை கால சமூகம். அது உம்மத்தே கிடையாது. அமீர் இல்லாமல், ஒரு கலீஃபா இல்லாமல், அவன் எப்படியாப்பட்ட மோசமான கலீஃபாவாவது இருக்கட்டும், புரியுதுங்களா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேருக்காவது ஒரு புருஷன் இருக்காங்களா, அந்த மாதிரி பேருக்காவது ஒரு கலீஃபா இருக்கணும். அந்த கலீஃபா இல்லாமல் எவ்வளவு வருடம் இருக்கலாம் ஒரு உம்மத்து. மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. மசாயில் நம்ம எவ்வளவு படிக்கிறோம்ல, மசாயிலுடைய சட்டம் என்ன தெரியுமா, எவ்வளவு நாட்கள் கலீஃபா இல்லாமல் நம்ம இருக்கலாம், 3 நாள் அனுமதி இருக்கு, அவ்வளவுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு தேர்வு செய்யப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 3 நாட்கள் ஆச்சு. அந்த 3 நாட்கள் மட்டும்தான் பர்மிஷன். 4வது நாள் நம்ம தலைக்கு மேல கலீஃபா இல்லைன்னா என்ன அர்த்தம், நாம ஜாஹிலியால இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் இடத்துல கடுமையா குற்றம் பிடிக்கும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, கிலாஃபத் 1924 வீழுது. வீழ்ந்த உடனே அல் அஸர் யூனிவர்சிட்டி, உலகத்தில் இருக்கிற எல்லா உலமாக்கள் கூடுறாங்க. எங்க, எகிப்துல எல்லா உலமாக்களும் கூடி கிலாஃபத்து இல்ல, கிலாஃபத் இல்லைன்னா ஜாஹிலியத்தோட. நான் சொல்லல, இது நான் சொன்னா இன்னைக்கு அதான் சொல்றேன்ல, எல்லாமே புதுசா தெரியும். ஏன்னா அந்த காலத்துல வரலாறு நடந்தது நாம படிக்கலையே. 1924 உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபிர்காவை சேர்ந்த இமாம்களும் எகிப்துல கூடுறாங்க. கூடி புதுசா ஒரு கலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா இஸ்லாம் அழிஞ்சிரும், நாம ஜாஹிலியத்தில் இருப்போம்னு அர்த்தம்.
ஏன்னா 3 நாளுக்கு மேலே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதில் முடிவுகள் எட்டப்படலை. அவன் தனி அதுக்குள்ளே கூறு போட்டானே நாடுங்கிற ஒரு எது எடுத்து போட்டான். இது எகிப்து, இது சூடானு, இது லொசுக்குன்னு ஆளுக்கு போயிட்டாங்க. அப்போது இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, நாள் கடந்து 100வது வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் கிலாஃபத்துக்கு ஜனாதா எடுத்து 100 வருடம் ஆக போகுது. இன்னைக்கு இந்த உம்மத்து என்ன ஆகி போச்சு, நாதி இல்லாமல் நின்றுட்டு இருக்கு. 100 வருஷம் எல்லாம் டைம் கொடுத்துருக்கோம். அது மொத்த டைம் எவ்வளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன் கம்ப்ளீட் பண்ணி நாம் காட்டணும். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த டைம் எவ்வளோ, 1500 வருஷம். இன்னைக்கு எவ்வளோ ஓடிருச்சு, 1440 வருஷம் ஓடிருச்சு. இன்னும் நம்ம ஆயுஷில் மீதி 60 வருஷம் தான் பாக்கி இருக்கு. இந்த உம்மத்துடைய வயசு அவ்வளோதான். ஹதீஸ் வருது, ரசூல்லா அபூதாவுதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ஹதீஸ். ரசூல்லா துவா கேட்பாங்க, இறைவா என்னுடைய உம்மத்துக்கு அரை நாள் எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்ட்டு. அரை நாள்னா என்னன்ற சஹாபாக்கள் கேட்கும்போது 500 வருஷம்னு சொல்கிறேன். இப்போ கிண்ணி எவ்வளோ டைம் கடந்துட்டோம் பாருங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் 57 வசனத்தில் 57 அதிகாரத்தில் 16 வசனத்தில் கேட்குறான், நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவில் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்தின் பக்கம், இங்கேயும் ஹக்குன்னு வருது பாரு, சத்தியத்தின் பக்கம் முன் பணிவதற்கும் இன்னும் நேரம் வரவில்லையா, இன்னுமா உங்களுக்கு டைம் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்மளை பார்த்து தான் கேட்குறான். 100 வருஷம் ஆகி போச்சு, எல்லாம் செத்து போய் கிடக்குது. நாம் இப்போ லேட்டாக பிறந்திருக்கோம், நம்ம அந்த காலகட்டத்தில் பிறக்கல. ஆனால் நம்மளையும் நல்லா கேள்வி கேட்போம். ஏன்னா நபியை வச்சு தான் நமக்கு எல்லாமே. மேலும் முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்களை போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை போல நீங்க ஆகிறாதீங்க. நீண்ட காலம் அவர்கள் மீது உருண்டு ஓடிவிட்ட போது அவர்களுடைய இதயங்கள் இறுகி போய்விட்டன. ரொம்ப டைம் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்ம தௌபா கேட்க மாட்டோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவர்களின் பெரும்பான்மையானவர்கள் தீயவர்களாக மாறிவிட்டார்கள் சொல்லி சொல்றான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் போயிருச்சு. இதனால தான் நமக்கு அடி விழுது.